வள்ளுவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், யோ உனக்கு என்ன ஏன் பொழுதனைக்கும் தர்மம் செய், அறத்தோடு வாழு, அன்போடு வாழு, மற்றவங்களுக்கு உதவி செய், இதே மாதிரி திருக்குறள் எழுதிக்கிட்டு இருக்க. நான் சம்பாதிக்கிறேன், சந்தோஷமாக வாழ்கிறேன், அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு எனக்கு என்ன அவசியம்? நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு கேட்டான். ஆமாம் யாருக்கும் தர்மம் செஞ்சிடாத அப்படின்னாரு. நான் செய்யாட்டினா அடுத்தவனுக்கு உதவி செய்யாமல் நான் சம்பாரித்து சொந்தமாக சந்தோஷமாக வாழ்கிறேன். இதில் எதுக்காக நான் அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, நீ எவ்வளோ குறள் எழுதியிருக்க, இதுக்கு என்ன எழுதியிருக்க அப்படின்னாரு. அதுக்கு வள்ளுவர் சொன்னார் பாருங்கள், ஒரு அழகான குறள். அறத்தால் இதுவென வேண்டாம் சிவிகை, பொறுத்தானோடு ஈர்ந்தான் இறை. இது என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது சிவிகைன்னா பல்லக்கு. அந்த காலத்தில் உதாரணம் பல்லக்க சொல்லியிருக்காரு. ஒரு அரசனை தூக்கிட்டு போக 4 பேர் சேர்ந்து ஒரு பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகணும். இன்றைக்கி செத்தா பாடியை 4 பேர் தூக்குறது மாதிரி அரசனை, அல்லது பெரிய புலவன் கவிஞன் அப்படி இருந்தாங்கன்னா 4 பேர் அவனை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போவான். அவனும் மனுஷன்தான், தூக்கிட்டு போகிறவனும் மனுஷன்தான். ஏன் அவனை ஒரு மனுஷன் தூக்கிட்டு போகிறான்? அதுதான் அவன் செய்த கர்ம வினை. நான் சொல்கிறது புரியுங்களா? நீயே சம்பாதிச்சு நீனே சாப்பாட்டு நல்லா யாரும் உன்னை கேட்கல. அடுத்தவனுக்கு தர்மம் செஞ்சால் மற்றவனை இப்போ தூக்கிட்டு போகிறான்ல 4 பேர், அவன் தர்மம் செய்யாதவன். அரசனாக மேலே பல்லக்கில் உட்காந்துட்டு போகிறவன் தர்மம் செஞ்சவன். எப்படி இது? அவனும் மனுஷன். ஒரு மனுஷனை நடக்கிறதுக்கு தான் கால் கையெல்லாம் கொடுத்துருக்காரு ஆண்டவன். இன்னொருத்தனை நீ தூக்குற நிலமை உனக்கே வந்துட்டு பார்த்தியா? இன்னும் இந்த காலத்தில் சொல்லணும்னா 15 வருஷமாக ஒரு கார் டிரைவராக இருப்பான் ஒரு இடத்துல. என்னைக்காச்சும் அவன் நம்ம ஓனராக போகணும், சொந்த காரில் போகணுன்னு நினைப்பானே. ஏன் அவன் ஓனரை வச்சு டெய்லி காரில் அழைச்சிட்டு போகிறான்? நான் சொல்கிறது புரியுங்களா இல்லையா? அதுதான் அவன் செய்த உள்வினை. நீ கார் ஓட்டிகிட்டு தான் இருக்கணும். 15 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் அவன் ஓனராக இருப்பான். நான் சொல்கிறது புரியுங்களா? இப்போ அடுத்த மனுஷனை உட்கார வச்சு நீ ஓட்டுறீங்க, உன்னால் தனியாக கார் ஓட்ட முடியலையே. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ எல்லாருமே ஓனராக ஆக முடியுமா? முடியும். அறம் செய்தால் முடியும். இன்றைக்கி யாருமே தர்மத்தை பற்றி சிந்தனை பண்ணுறது கிடையாது. எதுக்காக நம்ம அடுத்தவனுக்கு செய்யணும்? நாம் வந்தால் பத்தாதா? ஒரு கேவலம் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கூட பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா இன்றைக்கி குடும்பத்தில் பெரிய சண்டை வரும். அதனுடைய விலை தெரியுமா? 40 ரூபா. நான் பிள்ளைக்காக வாங்கிட்டு வந்தேன், அதை தூக்கி நீங்கள் அடுத்த வீட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு பிரச்சனை வர்றதெல்லாம் இருக்குது. குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். என்னைக்கு மற்றவனுக்கு அறம் செய்தால் நாம் இந்த ஜென்மத்திலோ அல்லது மறு ஜென்மத்திலோ சந்தோஷமாக வாழ்வோம். இல்லாவிட்டால் கஷ்டம்தான் காலம் வரைக்கும்.